ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான தவா ஃப்ரை சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நான் 1 கிலோ சிக்கன் 7 டைம் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சிக்கனோடு சேர்த்துடலாம். இப்போ 1.5 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சிக்கனில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சிக்கனோடு சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது செய்கிறதே நமக்கு தெரியாது, ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி செய்கிறது. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நான் இந்தளவுக்கு இஞ்சி தட்டி எடுத்திருக்கேன். பூண்டு இந்தளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன். 1 கொத்து பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சிக்கனோட சேர்த்துடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிக்கும். ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு தீபாவளி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி சிக்கனில் இது மாதிரி செஞ்சு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நல்லா இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா நம்ம சிக்கனோட மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு நான் எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு நல்லா கிரேவியாக வேணும்னு சொல்லி இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. நடுவில் கிண்டி விட்டுருங்க. மூடியை திறந்துட்டு 20 நிமிஷம் வேகணும். இப்போ இது போல் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இருபது நிமிஷம் வேகணும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நடுவில் மூடியை திறந்துட்டு கிண்டி விட்டுட்டேன். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ 20 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவிலேருந்து நம்ம சிக்கனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1/2 கிலோ சிக்கனில் செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன அளவுகள்லேயே பாதி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். கட்டாயமாக இது செய்யுங்க, உங்கள் ஃபேவரட்டாக மாறிடும். இது போல் சிக்கனெல்லாம் செப்ரேட்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். வெள்ளை குஸ்கா, மட்டன் குருமா ரெசிபி போட்டிருக்கோம். கேரளா ஸ்பெஷல் நெய்ச்சோறு, மட்டன் கிரேவி ரெசிபி போட்டிருக்கோம். எல்லாமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் சிக்கனெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த கிரேவியை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பில் வச்சு இது போல் நல்லா கலந்துட்டு அந்தான பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் இது போல் ஒரு தவா வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 1/2 கப்பு எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். நான் இப்போ 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தவா வச்சுட்டு.
இப்போ இந்த சிக்கனை நம்ம 2 பக்கமும் பொரிச்சு எடுக்கணும். இந்தான 5 நிமிஷம், அந்தான 5 நிமிஷம்னு 2 பக்கம் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு செய்கிறதுனால இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிற இதே தெரியாது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இந்தான பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்ததுனால எனக்கு 2 தடவை பொரிக்கிற மாதிரி இருந்தது. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது போல் நான் எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். 5 நிமிஷம் பொரியட்டும் நல்லா. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள், சிக்கனு செம்மையாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் தனியாக. திரும்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்த சிக்கனையும் நான் இது போல் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அதையும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம சேனலில் மட்டன் கிரேவி, நெய்ச்சோறு ரெசிபிலாம் போட்டிருக்கோம். கட்டாயமாக அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குலாம் யூஸ் ஆகணுன்னு தான் நான் அந்த ரெசிபியெல்லாம் போட்டேன். இப்போ அந்த சிக்கனை எடுத்த வாட்டி அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மசாலா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் இந்த கிரேவியை. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியெலாம் நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு இதாகி நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். பாருங்கள், இது போல் நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த தவாலையே நம்ம சிக்கனை போட்டு கலக்க முடியாது. அதனால் நான் மறுபடியும் கடாய்க்கே மாற்றிக்கிறேன். மேபி 1/2 கிலோ சிக்கன்னா இருந்தால் இந்த தவாலையே போட்டு பெரட்டுற மாதிரி இருக்கும், பற்றி இருக்கும் ஒரு வேளை. சரி, எனக்கு பத்தாதுன்னு கடாய்க்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனெல்லாம் இந்த கடாயில் சேர்த்துடலாம் கிரேவியில். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு தீபாவளிக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ 1 நிமிஷம் நல்லா இந்த கிரேவிலே நம்ம வதக்கிட்டோம். இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்சானா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நமது வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த இனிய தித்திக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். மல்லித்தலை தூவி கலந்து விட்டு இறக்கியாச்சு. சூப்பராக நம்ம தவா ஃப்ரை சிக்கன் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.